எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கும். ஒருத்தர் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா, அவங்க சொல்லிப்பாங்க. ஐயோ! அவங்க வீட்ல இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துதாம். அவங்க வீட்ல இப்படி இருக்குதாம். அவங்க வீட்ல உன் வீட்ல என்ன நடந்தது? உன் வீட்ல என்ன நடக்குது? சோ இத நம்ம தியானிக்கலாமா? இத நம்ம யோசிக்கலாமா? உங்க வீட்ல என்ன நடக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது மற்றவங்களுடைய காரியத்த, மற்றவங்களுடைய பிரச்சனைய, மற்றவங்களுடைய விஷயத்த எழுதுவதற்கு பெண்ணு நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய காரியத்தை எழுதுவதற்கு, நம்ம சொந்த பிரச்சனையை எழுதுவதற்கு, நம்ம மேல இருக்கிற பாவங்களை எழுதுவதற்கு நம்ம பெண்ணு வேலை செய்யாது. பிரியமானவர்களே, இத கர்த்தர் கண்டிப்பா மாத்தணும்ன்றாரு. இந்த பரிசுத்த வாரத்துல இததான் கர்த்தர் கேட்கிறாரு. பரிசுத்த வாரன்றது சும்மா போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு வர்றது கிடையாது. ஐயோ பரிசுத்தமா போய் உட்காந்துட்டு வரேன் இந்த பரிசுத்த வாரத்துல, ஏசப்பா நான் பரிசுத்தமா போய் உட்காந்துட்டு வரேன், நான் உண்மை கும்பிட்டு வரேன் ஏசப்பா, நான் உங்களை பார்த்துட்டு வரேன் ஏசப்பா, உங்களையே நான் நினைச்சிட்டு வரேன் ஏசப்பா, பரிசுத்தமா இருக்கிற இல்லைங்க. இல்ல, மனமாற்றங்களை கர்த்தர் அதிகமா கேட்கிறாரு. மனமாற்றங்களை கர்த்தர் அதிகமா நம்மளுடைய வாழ்க்கையில கேட்கிறாரு. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த பரிசுத்த வாரத்துல ஆண்டவர் பாருங்க என்ன அருமையா பேசுற. நான் வெட்கப்படேன். நம்ம மனசுல ஒரு தப்பம் இல்லைனாக்கா நம்ம வெட்கப்படுறதுக்கும் தேவையே கிடையாதுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு நல்லா தெரியும். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். என்ன ஒரு எந்த கவுன்சிலிங் சென்டருக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லைங்க. He is the best psychiatrist. உண்மையாவே சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங்க கொடுக்கிறாரு பாருங்க. என் முகத்தை கற்பாலையை போல் ஆக்கினேன்றாரு. கற்பாலையை போல் ஆக்கினாக்கா ஓகே, கல்லு மதி இருக்குது பாருங்க. கல்லு மதி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. கல்லு மதி அப்படியே சிரிக்காம கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏற மாட்டேது. சூடு இல்ல, சொரணம் இல்ல, எல்லாம் திட்டுவாங்க. அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல அப்படித்தான் இருந்தார். இந்த பரிசுத்த வாரத்துல தயவு செய்து இந்த மாதிரி குணங்களை வெளியே கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட கெட்ட குணங்களை வெளியில எப்ப பாரு மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருக்குது, எப்ப பாரு மற்றவங்களே பார்த்துட்டு இருக்குது, எப்ப பாரு மற்றவங்களையே பொறாமையோடு பார்த்து ஒரு பொறாம கண்ணை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொறாம கண்ணோடயே பார்த்துட்டு இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பத்தி தான் கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க போல, நம்மளை பத்தி தான் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் போல. உலகத்துல பல வேலைகள் இருக்குது பிரியமானவர்களே. இதெல்லாம் விட்டுட்டு எவன் முன்னேறான், எவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எவன் எங்க திருடுறான், எவன் என்ன பண்ணா, யார் கூட கோத்து வைக்கலாம், யார் கூட என்ன பேசி வைக்கலாம், யார் கூட என்னென்ன நம்ம செய்யலாம், யாரை வச்சு நம்ம இவங்களை சேர்த்து விடலாம், எந்த இடத்துல இவங்களை போட்டு கீழே தள்ளி விடலாம். எப்படிங்க? எப்படி? ஆண்டோடைய பிள்ளைங்களை ஒரு நாளுமே கீழே தள்ளவே முடியாது.